Hey guys, இன்னைக்கு நம்ம Demon Slayer Season 1 Episode 6 and 7 தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஃபைட் சீன்ஸோட தரமான செய்கலாம் நிறையவே வச்சு இந்த அனிமி வந்து போகும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா இப்போவே நம்ம ஆரோன் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம டான்ஜிரோக்கு கொடுத்த ட்ரெஸ் அவன் வந்து போட்டு பார்க்கறான். அது உண்மையே வந்து பாத்தீங்கன்னா செமையா வந்து இருக்கு. இந்த யூனிஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், அது மட்டும் இல்லாம ஃபயர்னால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு நம்ம உரக்கொடாக்கி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வாட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும், உனக்கு வந்து பிளாக் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதோட மேஜிக்கல் பவர்ஸ் என்னன்றது எனக்கு சரியா வந்து தெரியல அப்படின்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோ சொல்றான், பரவாயில்ல மாஸ்டர், நான் வந்து எப்படியா நெஸ்கோ ஹியூமனா மாத்திரா மட்டும் போதும், இந்த ஸ்வாட் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் போக வந்து கத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம டான்ஜிரோ சொல்றான். இப்போ நம்ம உரக்கொடாக்கி வந்து நெஸ்கோக்காவே ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த பாக்ஸை வந்து நம்ம டான்ஜிரோ கிட்ட கொடுக்குறாரு. டான்ஜிரோ வந்து டிராவல் பண்ணும்போது வெயிட்டான பாக்ஸ் வச்சு டிராவல் பண்ணானா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதனால லைட் வெயிட்டான ஒரு பாக்ஸை செஞ்சு கொடுத்திருக்காரு. அந்த பாக்ஸை நம்ம நெஸ்கோ வந்து வச்சுட்டு இப்போ நம்ம டான்ஜிரோ கிளம்ப ஆரம்பிக்கிறான். நீ இப்போ ஒரு அபிஷியலான டீமன் ஸ்லேயர் ஆயிட்ட, சோ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம உரக்கொடாக்கி வழி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நம்ம டான்ஜிரோ நடந்து போயிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு உரக்கொடாக்கி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நெஸ்கோ வந்து மற்ற டீமன்ஸ் மாதிரி பிளட் குடிச்சு ஸ்ட்ராங் ஆகிறவ இல்ல, அவ தூங்கியே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறா அப்படின்னு சொன்னது நம்ம டான்ஜிரோ சொல்றான், நெஸ்கோ நீ நல்லா தூங்கி ஹீல் ஆகு, நல்லா ஸ்ட்ராங் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ டான்ஜிரோ வந்து அந்த நார்த் வெஸ்ட் சிட்டிக்கு வந்துட்டான். அப்போது ஒருத்தன் அங்க சோகமா நடந்து போயிட்டு இருக்கான். சுத்தி இருக்க எல்லாருமே வந்து இவன் கூட இருந்தனால தான் அந்த பொண்ணு வந்து காணாம போயிடுச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கவே நம்ம டான்ஜிரோ அவங்க கிட்ட போயிட்டு நேத்து நைட் என்ன நடந்ததுன்றத சொல்லு அப்படின்னு சொல்லவே அந்த பையன் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இங்கே தான் வந்து நான் அவ கூட நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு நான் வந்து காணாம போயிட்டா, இது சொன்னா யாருமே வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோ சொல்றான், உன்ன நான் வந்து நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பெல்லிங் பவரை யூஸ் பண்ணி இது ஒரு டீமன் தான் வந்து பண்ணிருக்குன்னு அவன் கண்டுபிடிக்கிறான். இப்போ நம்ம டான்ஜிரோ வந்து அந்த டீமனோட ஸ்மெல்ல வச்சுட்டு அந்த டீமனை தேடிட்டே இருக்கான். அப்படியே வந்து நைட் ஆகுது. அந்த பையன் கேட்கறான், இப்போ லேட் நைட் ஆயிடுச்சு, நாளைக்கு நம்ம வருவோமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம டான்ஜிரோ சொல்றான், இல்ல நைட் டைம் தான் வந்து டீமன்ஸ் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம டான்ஜிரோக்கு இன்னும் அதிகமா வந்து அந்த டீமனோட சென்ட் வந்து அடிக்குது. அப்படியே பார்க்கும்போது ஒரு பொண்ணு அவ வீட்டுல இருந்து தூங்குறதுக்கு போறா. அப்போது அவ பின்னாடி ஏதோ ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகுது. இந்த பொண்ணு வந்து எப்படி இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து காணாம போறாங்கன்னு நினைச்சிட்டே வந்து படுக்கிறா. அப்போது அவ படுத்திருக்க பெட்டை சுத்தி ஏதோ கருப்பு கலர்ல ஒன்று ஃபார்ம் ஆகி ஒரு டீமனோட கையை வந்து பிடிச்சி அந்த பொண்ணை உள்ள இழுத்துக்குது. இப்போ நம்ம டான்ஜிரோ அந்த டீமன் இங்கே தான் எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வேகமா வந்து போறான். உடனே அந்த பையன் வந்து யோசிக்கிறான், எப்படி இவன் மட்டும் இவ்வளவு வேகமா வந்து போறான் அப்படின்னு. கரெக்டா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமனோட சென்ட் பயங்கரமா அடிக்குது. அப்பதான் வந்து அந்த டீமன் வந்து தரை கீழே இருக்கிறத நம்ம டான்ஜிரோ கண்டுபிடிக்கிறான். உடனே ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல கத்தி வச்சு ஒரே குத்தவே அந்த டீமனோட கையிலே போய் குத்திருச்சு. அந்த டீமனும் வலி தாங்காம அந்த பொண்ணை விட்டுருது. நம்ம டான்ஜிரோ அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். இந்த டீமன் பிளட் டீமன் ஹார்ட்டை தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு டான்ஜிரோ கண்டுபிடிக்கிறான். அப்பதான் உரக்கொடாக்கி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்து டக்குன்னு மற்ற பொண்ணுங்களாம் எங்க அப்படின்னு அந்த டீமன் கேட்கவே அந்த டீமன் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. இப்போ அந்த பொண்ணை வந்து நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட விட்டுட்டு நம்ம டான்ஜிரோ அந்த டீமனை நோக்கி போறான். அப்போ சடனா வந்து 3 டீமனுமே சேர்ந்து அட்டாக் பண்ண வரவே நம்ம டான்ஜிரோ வந்து டக்குன்னு ஃபார்மை மாத்தி அவன் அந்த டீமன் கூட ஃபைட் பண்றான். இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் ரன் ஆகுது. இந்த உலகத்திலே ஒரு சில டீமன்னால தான் ஹியூமனை டீமனா வந்து மாற்ற முடியும். அதுல ஒரு டீமன் தான் வந்து உன் ஃபேமிலியை அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த டீமன்களே வந்து பவர்ஃபுல்லான டீமன் தான் வந்து மூசான் கிபுட்சுசி. அவனை கண்டுபிடிச்சாதான் உன் தங்கச்சியை ஹியூமனா வந்து மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம உரக்கொடாக்கி டான்ஜிரோ கிட்ட சொல்றாரு. இப்போ வந்து 3 டீமனா வந்து சண்டை போட வாய்ப்பே இல்லை. ஒரே டீமன் தான் 3 வந்து பிரிஞ்சிருக்குன்றதை நம்ம டான்ஜிரோ வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த டீமன் வந்து செம ஃபாஸ்டா இருக்கனால அந்த பையனையும் பொண்ணையும் காப்பாத்திட்டே வந்து டீமனோட சண்டை போட முடியும் நம்ம டான்ஜிரோனால. இப்போ அந்த டீமன் கத்திக்கிட்டே இருக்கு, என் சாப்பாடை வந்து ஒழுங்கா கொடுத்துரு, வெளியவே இருந்தா டேஸ்ட் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி மாத்தி கத்திக்கவே அந்த பையன் வந்து சொல்றான், நேத்து வந்து ஒரு பொண்ணை கடத்தினியே, அவளை வந்து திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லவே அந்த டீமன் வந்து இந்த பொருள்ல ஏதாச்சும் ஒரு பொருள் அவளோட தான் பாரு, அப்படி இருந்துச்சுன்னா நான் அவளை சாப்பிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. அப்போ நம்ம டான்ஜிரோ நம்மளோட ஃபேமிலி மாதிரி நிறைய ஃபேமிலி இந்த டீமன்ஸ் வந்து கொல்லுது அப்படின்னு கோவத்துல என்ன பண்றான், அந்த டீமனை போய் அட்டாக் பண்றான். பட் ஆனா அந்த டீமன் செம ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. இப்போ அந்த டீமன் வந்து ஆல் ஆஃப் சடனா நம்ம டான்ஜிரோ அட்டாக் பண்ண வரவே பாக்ஸ்குள்ள வந்து நம்ம நெஸ்கோ ஒரே கிக் ஒன்று விடுறா அந்த டீமனை. எப்படி மனுஷனும் டீமனும் ஒரே நேரத்தில் வேலை செய்யறாங்க அப்படின்னு அந்த டீமன் ஷாக் ஆகுது. இப்போ அந்த நெஸ்கோ அந்த பையனும் பொண்ணையும் பார்க்கும்போது தன்னோட தம்பி தங்கச்சி மாதிரியே வந்து தெரியுது. நம்ம உரக்கொடாக்கி சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல எல்லாருமே உன் தம்பி தங்கச்சி மாதிரி தான், டீமன்ஸ் வந்து ஹியூமன்ஸ் மேல கை வச்சா நீ வந்து அவனை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம உரக்கொடாக்கி நெஸ்கோ கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம நெஸ்கோ வந்து கோவத்தில் அந்த டீமனை அட்டாக் பண்ண போறா. இப்போ நம்ம டான்ஜிரோ வேணா நெஸ்கோ திரும்பி வா அப்படின்னு சொல்லவே நம்ம நெஸ்கோ திரும்பி வரா. அப்போ ஒரு டீமன் அட்டாக் பண்ண வரவே நம்ம நெஸ்கோ அதுல வந்து தப்பிச்சு வந்துடுறா. அப்பதான் நம்ம டான்ஜிரோ வந்து யோசிக்கிறான், நம்ம நெஸ்கோ வந்து ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கா, அவளை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் நம்ம டான்ஜிரோ யோசிக்கிறா. இப்போ ஒரு டீமன் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அட்டாக் பண்ண வருது. இப்போ நம்ம டான்ஜிரோ வந்து எனக்காக நீ அவங்க 2 பேரும் பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்கவே நம்ம நெஸ்கோ சரின்னு சொல்றா. இப்போ நம்ம டான்ஜிரோ அண்டர் கிரவுண்ட்ல போறான். அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாமே ஒரே தண்ணியா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டீமன்ஸ் கொன்ன அந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸும் வந்து அப்படியே மிதக்குது. இதெல்லாம் பார்த்து டான்ஜிரோ ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அப்போ அந்த 2 டீமனும் மாத்தி பேசிக்குதுங்க, இவனால இதுக்குள்ள ரொம்ப நேரம் சர்வே ஆக முடியாது, மூச்சோட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. ஆமா, டான்ஜிரோக்கு மூச்சோட கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம டான்ஜிரோ நினைக்கிறான், இதை விட என் ட்ரைனிங் செக்ஷன்ல வந்து சரியான மூச்சு விட முடியாம இருக்கும், ஆனாலும் நான் அதெல்லாம் தாண்டி வந்தவன், நான் இதை தாண்ட முடியாதா அப்படின்னு நம்ம டான்ஜிரோ பொறுமையா வந்து யோசிக்கிறான். அப்ப அந்த டீமன்
டீமன் வந்து அட்டாக் பண்ண வரவே ஓப்பனிங் த்ரெட் வந்து நம்ம டான்ஜிரோக்கு தெரியுது. அந்த ஓப்பனிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி அந்த 2 டீமனோட தலையை ஒரே வெட்டா வெட்டுறான். அப்ப அந்த வெட்டின அந்த 2 டீமன்ல இருந்து ஒரு பீஸை வந்து எடுத்துட்டு மேல வரான் நம்ம டான்ஜிரோ. இங்கே மேல அந்த டீமனும் நம்ம நெசுக்கும் மாத்தி சண்டை போட்டு இருக்காங்க. அங்கே நம்ம நெசுக்கோ செம ஸ்ட்ராங்கா இருக்கா, போட்டு அந்த டீமனை செமையா அடிக்கவே அந்த டீமன் யோசிக்குது, எப்படி இந்த டீமன் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, பிளட் டீமன் ஆட்டே இல்லாம எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டீமன் வந்து டக்குன்னு நம்ம நெசுக்கோ ஒரு கீரல் வந்து போடுறது. அந்த டைம்ல நம்ம டான்ஜிரோ கீழே இருந்து வந்து அந்த டீமனோட கையை வெட்டுறான். இப்போ நம்ம டான்ஜிரோ எதுக்காக அந்த சின்ன பொண்ணுங்களை கொல்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த டீமன் சொல்லுது, வயசானவங்களை கொண்டு சாப்பிட்டா வந்து டேஸ்டா இருக்காது, அதனால தான் சின்ன பொண்ணுங்களை கொண்டு சாப்பிட்றேன் அப்படின்னு திமிரா பேசவே நம்ம டான்ஜிரோ அதோட வாயிலே வெட்டுறான். இப்போ நம்ம டான்ஜிரோ சரி அதெல்லாம் விடு, மூசான் குபிட்சிசி யார் அவனை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லவே அந்த டீமன் வந்து செமையா பயப்படுது. அது ஏன்னா அந்த மூசான் வந்து அந்த டீமனை பயமுறுத்தி வச்சிருக்கான். என்ன பத்தி நீ யாருக்கிட்டயாச்சும் சொன்னா அப்படின்னா உன்னை அப்படியே ஒரு தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு அந்த டீமனை மிரட்டி வச்சிருக்கான். அதனால அந்த டீமன் சொல்ல மாட்டேது. இப்போ சடனா அந்த டீமன் வந்து ரீஜெனரேட் ஆகி நம்ம டான்ஜிரோ அட்டாக் பண்ண வரவே நம்ம டான்ஜிரோ வந்து அதை தலையை வெட்டிடுறான். சே இந்த டைமும் வந்து என்னால் எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து கேதர் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நெசுக்கோ பார்க்குறான். நம்ம நெசுக்கோ வந்து மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடறா. இப்போ கிட்ட போயிட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு நெசுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல அவன் தூங்க வைக்கிறான். இப்போ அந்த பையன் அவ கூட வந்தவளை இழந்தனால உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்போ நம்ம டான்ஜிரோ கிட்ட வந்து சொல்றான், இழப்புகள் வந்து சகஜம் தான், நீங்க இதுல இருந்து எப்படியாவது வந்து மூவ் ஆன் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லவே அந்த பையன் வந்து நம்ம டான்ஜிரோட சட்டையை பிடிச்சிட்டு கேட்கறான், உனக்கு இழப்புனா என்ன தெரியுமா, இது வரைக்கும் நீ யாரையாவது இழந்திருக்கியா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம டான்ஜிரோக்கு சின்ன ஒரு சிரிப்பு தெரியுது. அவன் கையில வச்சிருந்த அந்த பீஸ், அவன் டீமன்ல இருந்து எடுத்தாலும் அந்த பீஸை அந்த பையன் கிட்ட வந்து கொடுக்குறான். அதை அவன் திறந்து பார்த்தோன்னே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த ரிப்பன் வந்து அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு அழுகுறான். இப்போ நம்ம டான்ஜிரோ அங்கேருந்து கிளம்புறான். இப்போதான் அந்த பையன் ரியலைஸ் பண்ணுறான், இந்த பையனும் யாரையோ ஒருத்தர் வந்து இழந்திருக்கான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி நான் பேசினது எல்லாமே தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோ வந்து பாய் சொல்கிறான், அந்த பொண்ணை எனக்காக அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லவே கண்டிப்பாக நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னால் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் அவன் குடும்பத்தை வந்து இழந்துட்டாங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் மூசான் கிபுட்சிசி அப்படின்னு நினச்சிட்டே வந்து நம்ம டான்ஜிரோ போகிறான். இப்போ அந்த காக்கா வந்து நம்ம டான்ஜிரோ மேலே உட்காந்து இப்போ நீ வந்து டோக்கியோக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம டான்ஜிரோ வந்து உடனே இன்னொரு மிஷினா அப்படின்னு கேட்கவே வேற வழி இல்லாமல் நம்ம டான்ஜிரோவும் போகிறான். இப்போ நம்ம டான்ஜிரோ டோக்கியோக்கு வந்து சேர்றான். அங்கே நிறைய கூட்டமாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டான்ஜிரோ வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், அவனுக்கு ரொம்ப பசிக்கவும் செய்யுது. அதனால ஒரு நூடுல்ஸ் கடையில் போய் எனக்கு நூடுல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லவே அவரை வந்து செஞ்சு கொடுக்குறாரு. நம்ம நெசுக்கோ வந்து தூங்கி வலிரா. கரெக்டாக நம்ம டான்ஜிரோ வந்து அதை சாப்பிட போலான்ற போது அவனுக்கு ஒரு பிளட் ஸ்மெல் வருது. தன்னோட ஃபேமிலியை கொண்டு அந்த டீமனோட ஸ்மெல் தான் நம்ம டான்ஜிரோக்கு அடிக்குது. அதனால அவன் அதை நோக்கி ஓடுறான். ஓடி போய் ஒருத்த மேலே கை வைக்கிறான். இவன் தான் மூசான் கிபுட்சிசி அப்படின்னு சொல்லி அவன் ஸ்வாடை வெளியே எடுக்கும் போது டேடின்னு ஒரு குரல் வந்து கேட்குது. அப்போதான் நம்ம டான்ஜிரோக்கு செம ஷாக் ஆகுது. இவன் வந்து ஒரு கொடூரமான டீமன், ஆனால் மனுஷங்களோட மனசுல ஃபேமிலிலாம் வந்து வச்சிருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மூசான் கிபுட்சிசி சொல்றான், இவன் எனக்கு யாருன்னே தெரியல, யார் தம்பி நீ அப்படின்னு கேட்டே வந்து சைடு கேப்ல பக்கத்துல போறான். ஒருத்தனை நகத்தை வச்சு கீறி விடுறான். அவன் டக்குன்னு டீமனா மாதிரி மூசான் கிபுட்சிசியோட வைஃபை வந்து தாக்க வரான். மூசான் கிபுட்சிசி நம்ம டான்ஜிரோ பார்த்து முறைக்கிறதோட அந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ எபிசோட் 6 and 7 வந்து முடிஞ்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வர எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.